Greetings to all. இன்னைக்கு நாம 6th standard term 1ல numbers exercise number 1.2 page number 13ல இருக்க problems பார்க்க போறோம். First problem, fill in the blanks with greater than or less than or equal to sign அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. So first number இப்போ நம்ம பார்க்கலாம். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி கிரேட்டர் ஸ்மாலர் அப்படின்னு கேட்டாலே நம்ம நம்பர் சிஸ்டம் படிக்கிறோம். ஸோ நம்பர்ஸை பார்த்தாலே நம்ம ஃபஸ்ட்டு பிளேஸ் வேல்யூ எழுதிடலாம், கமாஸ் போடலாம். ஸோ இது நம்ம அதிகமாக ரிப்பீட் பண்ண நமக்கு அது நல்லா பரிச்சயமாகும், நல்லா புரியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ரிப்பீட் பண்ண. ஸோ இதில் வந்து பிளேஸ் வேல்யூ இல்லாமலும் கூட நம்ம போட்டுடலாம். பட் அது நம்ம ரிப்பீட் பண்ணுறதுனால அந்த ஏரியாவில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்ட்ராங் ஆகும். அதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பிளேஸ் வேல்யூ எழுதிக்கலாம். ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. அதே மாதிரி இங்கேயும் ஒன்ஸ், டென்ஸ், 100, 1000, 10,000. ஓகே, இப்போ சேம் டிஜிட்டாக இருக்குது. இதுலேயும் 10,000 வரைக்கும் 5 டிஜிட்ஸ் இருக்குது, இதுலேயும் 5 டிஜிட்ஸ் இருக்குது. சரி, ஓகே. இப்போ இதில் எது பெருசு அப்படின்னு எது ஸ்மால் எது வந்து பிக்கர் அப்படின்னு நம்ம பார்க்கணுன்னா ஒவ்வொரு நம்பராக பார்த்துட்டு வருவோம். எப்போவுமே நம்ம யூஸ்வலாக அடிஷன் சப்ராக்ஷன் எதுனாலும் நம்ம ரைட் சைட்லேருந்து போவோம். ஆனால் எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர் அப்படின்னு கேட்கும்போது நம்ம லெஃப்ட் சைட்லேருந்து நம்பர்ஸை கம்பேர் பண்ணிட்டு வரணும். இதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக ஒரு 2 டிஜிட் நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 29 இருக்குது, 84 இருக்குது. பார்த்தாலே நமக்கு தெரியுது எது பெரிய நம்பர்னு. 84 தான் பெரிய நம்பர். இந்த கம்பேரிசன் நம்ம எப்படி பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் பிளேஸ் வச்சு பண்ணுறோமா இல்லை செகண்ட் பிளேஸ் வச்சு பண்ணுறோமா? செகண்ட் பிளேஸ் வச்சு தான் சொல்கிறோம். ஏன்னா இது 20 சீரீஸில் இருக்குது, இது 80 சீரீஸில் இருக்குது. 20யை விட 80 சீரீஸ் தான் பெருசு, அதனால் 84 தான் பெருசுன்னு ஒரு கேல்குலேஷனுக்கு நம்ம வரோம். அதே தான் இங்கேயும் பண்ண போகிறோம். ஸோ லார்ஜர் டிஜிட்லேருந்து கம்பேர் பண்ணிட்டு வரலாம். லார்ஜர் பிளேஸ் வேல்யூ வந்து 1000 இல்லையா, ரெண்டுத்துலேயுமே 4 தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ 1000, ரெண்டுத்துலேயுமே 8 தான் இருக்குது. நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ 100, இங்கே 700ன்னு இருக்குது, இங்கே 900ன்னு இருக்குது. இது கிரேட்டர் நம்பர், 900 தான் கிரேட்டர் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ 900 இஸ் கிரேட்டர், 700 இஸ் ஸ்மாலர். ஓகே, ஸோ இப்போ 48,792 இஸ் லெஸ்ஸர் தென் 48,972 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அதே மாதிரி கமா போட்டுக்கலாம். இந்தியன் சிஸ்டமே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு இன்டர்நேஷ்னல் வேணும்னாலும் இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் படி கூட கமா போட்டுக்கோங்க. 3 டிஜிட், தென் 2 டிஜிட், திரும்பவும் 2 டிஜிட். சரி, ஓகே. இப்போ பிளேஸ் வேல்யூ இல்லாமல் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இதுலேயுமே 3, 2 அண்ட் 2 இருக்குது, 7 டிஜிட் இருக்குது. இதுலேயுமே 7 டிஜிட் இருக்குது. ஓகே, ஸோ ஒரு பிளேஸ் வேல்யூவாக கம்பேர் பண்ணிட்டு வருவோம். 10 லேக்கில் 1 இருக்குது, இங்கேயும் 10 லேக்கில் 1 இருக்குது. லேக்கில் இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. அடுத்த பிளேஸ் வேல்யூ வந்தால் இங்கேயும் 4 இருக்குது, இங்கேயும் 4 இருக்குது. அடுத்த பிளேஸ் வேல்யூவில் இங்கே 8 இருக்குது, இங்கே 6 இருக்குது. ஸோ இது 8000, இது 6000. இதுக்கு தான் பிளேஸ் வேல்யூ போட சொன்னேன். போட்டிருந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம கிளியராக புரியும் இல்லையா, அதுக்காக தான். ஸோ பிகினிங் ஸ்டேஜில் நம்ம எவ்வளோ தூரம் நம்மளால் நுணுக்கமாக பிரேக் டவுன் பண்ணி அந்த ப்ராப்ளமை அப்ரோச் பண்ண முடியுமோ அவ்வளோ நுணுக்கமாக அப்ரோச் பண்ணணும். அப்புறம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண அது நமக்கு ரொம்ப ஒரு ஈஸியாக ஜஸ்ட் லைக் தட் அப்படின்ற வர ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம அதை பிரேக் டவுன் பண்ணி நுணுக்கமாக அணுகிறது தான் மேக்ஸில் நமக்கு நல்ல ஒரு பேஸ் விஷயம் வந்து ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு ஒரு வழி. ஓகே, இப்போ இதில் வந்து 8000 இருக்குது, இதில் 6000 இருக்குது. ஸோ 8000 தான் கிரேட்டர் நமக்கு தெரியும். ஸோ 8000 பக்கம் நம்ம கிரேட்டர் சைன் போட்டுடலாம். ஸோ இது என்னென்னா 12,48,654 is greater than 12,46,854. நெக்ஸ்ட் தேர்ட் ஒனுக்கு வரலாம். தேர்ட் ஒனில் இதே மாதிரி நம்ம கமா போட்டுட்டு ஒரு டிஜிட்டாக பார்ப்போம். ஓகே, கமா போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு டிஜிட்டாக பார்ப்போம். இங்கேயும் 6 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பார்த்துப்போம். இதில் 6 டிஜிட்ஸ் இருக்குது, இதுலேயும் 6 டிஜிட்ஸ் இருக்குது, சேம் டிஜிட் தான். ஸோ நோ ப்ராப்ளம். நம்ம ஒவ்வொரு நம்பரை கம்பேர் பண்ணிட்டு பார்ப்போம். இதுலேயும் 6, இங்கேயும் 6, 5, 5, 8, 8, 7, 7, 9, 9, 4, 4. சேம் நம்பர். ஸோ நம்ம ஈக்குவல் டு சைன் போட போகிறோம். ரெண்டுமே ஈக்குவலான நம்பர்ஸ் அப்படின்னு. Next, second problem, say true or false. The difference between the smallest number of 7 digits and the largest number of 6 digits.
ஸ்மாலஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, லார்ஜஸ்ட்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க, 7 டிஜிட் நம்பர் ஒன்று, 6 டிஜிட் நம்பர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் வந்து ரிலேட்டட் டு 7 டிஜிட் நம்பர், லார்ஜஸ்ட் 6 டிஜிட் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ரெண்டுத்தையுமே ஃபஸ்ட்டு எழுதிப்போம். திரும்பவும் சொல்கிறேன், 0 and 9 வரைக்கும் உள்ள நம்பரை கம்பேர் பண்ணிக்கோங்க. இதில் கிரேட்டஸ்ட்டுன்னு கேட்டால் நம்ம 9 சொல்லுவோம், ஸ்மாலஸ்ட்டுன்னு கேட்டால் 0 சொல்லுவோம். ஸோ கிரேட்டஸ்ட் நம்பர் அதாவது லார்ஜஸ்ட் நம்பர் அப்படின்னாலே அது 9 சீரீஸில் இருக்கும். ஸ்மாலஸ்ட் நம்பர் அப்படின்னு கேட்டாலே அது 1 ஃபாலோட் பை 0ன்ற சீரீஸில் இருக்கும். ஓகே, இந்த ஸ்மாலஸ்ட் 7 டிஜிட் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 தான் ஃபஸ்ட்டு வரும் ஸ்மாலஸ்ட்டுன்னும் போது. ஸோ ஸ்மாலஸ்ட்டு வந்து நான் எஸ்ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஸ்மாலஸ்ட் அப்படின்னும் போது 1, 7 டிஜிட்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு டிஜிட்டுக்கு 1 போட்டுட்டேன், மீதி இருக்கிறது 6 டிஜிட் தான். அந்த 6 டிஜிட்க்கும் நான் 0 போட்டுக்க போகிறேன், 6 zeros போட்டுக்க போகிறேன். ஓகே, இப்போ இந்தியன் சிஸ்டம் படி நம்ம கம்மா போட்டுக்கலாம். இது என்ன நம்பர்? 1s, 10s, 100,000, 10,000, lakh, 10 lakh. இது வந்து 10 lakh. ஓகே, தென் லார்ஜஸ்ட் நம்பர் எழுதுவோம். 6 டிஜிட் சொல்லியிருக்காங்க, லார்ஜஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. லார்ஜஸ்ட்னா 9 சீரீஸில் வரும். 6 டிஜிட்னு சொன்னதுனால நம்ம வந்து 6-9 போட்டுக்க போகிறோம். ஓகே, 6-9 போட்டு நான் கம்மாவோட சேர்த்து எழுதியிருக்கேன். ஓகே, இது ரெண்டுத்துக்குக்கான டிஃப்ரென்ஸ் வந்து 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உண்மையான்னு பார்த்துருவோம். இப்போ சப்ராக்ஷன் பண்ணுங்க. சரி, 10 minus 9 1. இங்கே எல்லாம் 0 வந்துடும். 9 minus 9, 9 minus 9, 9 minus 9, 9 minus 9. ஸோ இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து 1. பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? 10 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். ஏன்னா டிஃப்ரென்ஸ் எவ்வளோ வருது? 1 தான் வருது. நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பார்ப்போம். த லார்ஜஸ்ட் 4 digit நம்பர் followed by the digits. Sorry, the largest 4 digit number formed by the digits 8, 6, 0, 9 using each digit only once is இது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி ஒரு 4 digit நம்பர் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த 4 digit நம்பர் எப்படியா? லார்ஜஸ்டா. ஸோ லார்ஜஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணி 9086 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 4 நம்பரை யூஸ் பண்ணி இந்த கிரேட்டஸ்ட் நம்பர் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னு கேளுங்க, லார்ஜஸ்ட் அப்படின்னாலே எவ்வளோ நம்பர் கொடுத்தாலும் அதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். ஸ்மாலஸ்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் எழுதிடணும். இது ஒரு ட்ரிக்கு. இப்போ இவங்க வந்து லார்ஜஸ்ட்னு சொன்னதுனால நான் டிசெண்டிங்கில் எழுதி காட்டுறேன் பாருங்கள். இருக்கிறதுலே பெரிய நம்பர் 9, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 8, அதுக்கு அடுத்த பெரிய நம்பர் 6, அதுக்கப்புறம் உள்ள நம்பர் 0. ஓகே, இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்? 9860. இது இதை விட பெரிய நம்பரா? பெரிய நம்பர் தான். இந்த நம்பரை விட இந்த நம்பர் பெரிய நம்பர். அதே 4 டிஜிட் நம்பர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை விட இன்னொரு கிரேட்டர் நம்பர் என்னால் ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா இவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸு. ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? இந்த 4 டிஜிட்டை வச்சு ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரே ஒரு லார்ஜஸ்ட் நம்பர் இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னால் இதையும் விட ஒரு பெரிய லார்ஜஸ்ட் நம்பர் இதே நம்பரை யூஸ் பண்ணி ஃபார்ம் பண்ண முடிஞ்சதுன்னா அவங்க கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்ன்னு நம்ம சொல்லிடலாம். நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன். த டோட்டல் நம்பர் ஆஃப் 4 digit நம்பர் இஸ் 9000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்பர்ஸ்லேயே 4 digit இருக்கக்கூடிய நம்பர் வந்து 9000 தான் மொத்தமாகவே இருக்குது, அத்தனை கவுண்ட் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது ட்ரூவா இல்லையான்னு இப்போ நம்ம சொல்லணும். 4 digit நம்பர் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 1000லேருந்து தான் 4 digit ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து 999, அது வந்து 3 digit நம்பர். இதுலேருந்து தான் நமக்கு 4 digit நம்பர் ஸ்டார்ட் ஆகுது. 4 digit நம்பர் எங்கே எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 9999ல் எண்ட் ஆகுது. இதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் வந்து 10,000 வந்துடும். அது வந்து 5 digit நம்பர் ஆகிடும். ஸோ 4 digit ஸ்டார்ட் ஆகிறது 1000ல், எண்ட் ஆகிறது 9999ல் அது முடியுது. ஓகே, இப்போ இதுக்கு இடையில 9000 நம்பர் தான் இருக்கா அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்மால் நம்பர்ஸ்லேருந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா 9 வரைக்கும் எத்தனை நம்பர் வரும்? 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 0 to 9 வந்து நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, இதை யூஸ் பண்ணி அடுத்து திரும்பவும் 10 to
19 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா இன்னொரு 10 நம்பர்ஸ் இருக்குது. இதே ஃபார்மேட்டை இன்னொரு சீரீஸ் கூட பார்த்துக்கலாம். நம்ம 20 to 29 எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குன்னா 10 நம்பர்ஸ் இருக்குது. இதே இதை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே 1000லேருந்து 1999 வரைக்கும். இல்லை இது குழப்பமாக இருக்குது, இப்படி எழுத முடியலை அப்படின்னாக்கா, ஏன்னா திரும்பவும் நம்ம 9 சீரீஸில் என் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதுதான் பெட்டர் மெத்தட் எனக்கு தெரிஞ்சு. நம்ம எப்படியே போவோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 1000 நம்பர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தென் அகெயின் 2000லேருந்து 2999 வரைக்கும் இன்னொரு 1000 நம்பர் இருக்குது. இது மாதிரி 3000 to 3099 வரைக்கும். அப்புறம் 4000லேருந்து 4099 வரைக்கும். அப்புறம் 5000லேருந்து 5099 வரைக்கும். அப்புறம் 6000லேருந்து 6999, 7000லேருந்து 7999, 8000லேருந்து 8999, அதுக்கப்புறம் 9000லேருந்து 9099. இது எல்லாத்துலேயும் எத்தனை 1000 இருக்குன்னு நம்ம பார்த்துருவோம். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 1000, 2000, 3000, 4000, 5000, 6000, 7000, 8000, 9000. அவங்க சொன்ன மாதிரி 9400 நம்பர்ஸ் தான் இருக்குது. ஸோ இது வந்து ட்ரூ. ஓகே, இது மாதிரி போட்டால் கொஞ்சம் ஈஸியாக நமக்கு புரியும் எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுறதுக்கு. அதையே நம்ம 2 டிஜிட் நம்பரில் வச்சு பார்த்துட்டு தான் இங்கே வந்திருக்கோம். இது எழுதுறது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் இன்னொரு மெத்தட் என்ன பண்ணிக்கலாம்னா 1000 அப்படியே விட்டுடுங்க. 1001லேருந்து 2000 வரைக்கும் ஒரு 1000 நம்பர்ஸ் வரும். அதே மாதிரி இது என்னென்னா, நான் இங்கே 0லேருந்து 9 பண்ணேன் இல்லையா, அதை நீங்கள் 1லேருந்து 9 பண்ணுற மாதிரி 10 பண்ணுற மாதிரி இருக்கும். 1 to 10 10 நம்பர்ஸ், தென் 11 to 20 இன்னொரு 10 நம்பர்ஸ். ஸோ அதே ஃபார்மேட் தான் இங்கே. நான் வந்து 1000 மட்டும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கேன். 1000 மட்டும் அப்படியே விட்டுட்டு நாம் பண்ணிகிட்டே வரலாம். அப்படி பண்ணாலும் வரும். பட் எக்ஸாக்டாக அவங்க கொடுத்த நம்பரில் ஸ்டாப் பண்ணுறதுக்கு இதுதான் ஒரு மெத்தடு. தென் ஓகே, தேர்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆஃப் த நம்பர்ஸ், இந்த நம்பர்ஸில் விச் இஸ் த லார்ஜஸ்ட் அண்ட் விச் ஒன் இஸ் த ஸ்மாலஸ்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்துருக்க நம்பர்ஸை எழுதிக்கலாம். எழுதிட்டு தென் கமாவும் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கம்மா போட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்ரோச் பண்ணலாம்னா, சேம் டிஜிட்டா இல்லாட்டி வந்து டிஃப்ரெண்ட் டிஜிட்டான்னு சொல்லி பார்ப்போம். நான் இந்தியன் சிஸ்டமில் தான் கம்மா போடுறேன். ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் அப்புறம் 2 நம்பர்ஸ் அந்த மாதிரி. அப்படி கம்மா போட்டோன்னா இது வந்து எத்தனை டிஜிட் இருக்குன்னா 3 2 5 6 7 8 9 10. இது வந்து 10 டிஜிட் நம்பர். இது 9 டிஜிட் நம்பர். இது எப்படி 9னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9 டிஜிட்டு. இது வந்து 1 2 3 4 5 6 7 8 டிஜிட் தான் இருக்குது. ஸோ நமக்கு தெரியும் டிஜிட் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா நம்ம பிளேஸ் வேல்யூலாம் எதுவுமே கம்பேர் பண்ண வேண்டாம். இதில் 10 டிஜிட் இருக்கா, அப்போ இதுதான் கிரேட்டஸ்ட் நம்பர் இல்லை லார்ஜஸ்ட் நம்பர், வாட் எவர் இட் இஸ். இதில் 8 டிஜிட் தான் இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மால் நம்பர். இருக்கிறதுல இதான் ஸ்மாலஸ்ட், இருக்கிறதுல இதான் கிரேட்டஸ்ட். அரேஞ்ச் ஃபோர்த் ப்ராப்ளம், அரேஞ்ச் த ஃபாலோயிங் நம்பர் இன் த அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னா அது வந்து டிக்ரீசிங்கில் போகணும். அசெண்டிங் அது அப்படியே டிக்ரீசிங் அப்படிங்கிற வார்த்தையோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. அசெண்டிங் டிக்ரீசிங். டிக்ரீசிங்னா குறைஞ்சிட்டே போகணும். குறைஞ்சிட்டே போகணும்னா நான் ஆரம்பிக்கும் போது ஹையஸ்ட்டில் ஆரம்பித்தா தான் போகும்போது அப்படியே குறைஞ்சிட்டே போக முடியும். சரி, இதுக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா கம்மா போட்டுக்கிறது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க எல்லா நம்பர்ஸ்க்கும் நம்ம இந்தியன் சிஸ்டம் படி கம்மா போட்டுக்குவோம். இது வந்து 25,000 சம்திங். அதே மாதிரி இது 6,000 சம்திங். இங்கேயும் 21,000 சம்திங். இது 10,000 சம்திங். இது வந்து 1 lakh சம்திங். ஸோ இதுலேயே நமக்கு தெரிஞ்சிடும்
ஃபர்ஸ்ட் 1 2 3 நம்ம நம்பர் நேம் பண்ணிக்கலாம். இருக்கிறதுலே பெரிய நம்பர் இதுதான். ஏன்னா இதெல்லாம் 10,000லையும் 1000ஸ்லையும் இருக்குது. இதுதான் லேக்கில் இருக்குது. ஸோ இதுதான் இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர், ஃபஸ்ட்டு வர வேண்டிய நம்பர். இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா இது இந்த நம்பர் இதுதான் வந்து 5 டிஜிட் நம்பராக இருக்குது. இதில் இது 10,000 ஆரம்பிக்குது, இது 21,000 ஆரம்பிக்குது, இது 25,000 ஆரம்பிக்குது. ஸோ இதுதான் இந்த 3ல் கம்பேர் பண்ணும்போது இதையே நான் சேர்த்துக்கலன்னா இதில் வந்து மொத்தமே 4 டிஜிட் தான் இருக்குது. பட் இதிலெல்லாம் வந்து 5 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து 6 டிஜிட்லேருந்து 5 டிஜிட்டுக்கு இறங்கியிருக்கேன். 5 டிஜிட்டில் எது கிரேட்டர்னு நான் பார்க்குறேன். அதில் இது 10,000 ஆரம்பிக்குது, இது 21,000 ஆரம்பிக்குது, இது 25,000 ஆரம்பிக்குது. ஸோ 25 தான் கிரேட்டஸ்ட். அப்போ இது செகண்ட் பிளேஸில் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் இன்னொரு 5 டிஜிட் நம்ம விட்டு வச்சுருக்கோம். இது ரெண்டும் இருக்குது. இதில் இது 10,000, இது 21,000. இதுதான் கிரேட்டஸ்ட். ஸோ இது தேர்ட் பிளேஸ்க்கு வரும், இது ஃபோர்த்து பிளேஸ்க்கு வரும், இது ஃபிஃப்த்து பிளேஸ். ஏன்னா இதுக்கு நம்ம பார்க்கும்போதே தெரியுது இதுதான் இருக்கிறதுலே சின்னது. ஸோ இதே ஆர்டரில் நம்ம எழுதிட்டோன்னா இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர் முடிஞ்சிருச்சு. 1,28,435 is greater than 25,840 is greater than 21,354 is greater than 10,835 is greater than 6,348. ஓகே, இதனுடைய ஆன்சர் முடிஞ்சிச்சு. இப்போ லாஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ரைட் எனி 8-digit நம்பர் வித் 6 in 10 lakhs place and 9 in thousands place அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 8-digit நம்பர் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ 8-digitக்கான பிளேஸ் வேல்யூ நம்ம ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். 1s, 10s, 100, 1000, 10,000, lakh, 10 lakh. இது வரைக்கும் எத்தனை டிஜிட் வந்திருக்குன்னு பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 டிஜிட் வந்திருக்கு. 8th டிஜிட்டுக்கு க்ரோரும் நம்ம சேர்த்துக்கணும். இப்போ இவங்க சொல்லியிருக்கிறதுல 2 நம்பருக்கு மட்டும்தான், இந்த 8 டிஜிட்டில் ரெண்டு நம்பருக்கு மட்டும்தான், ரெண்டு பிளேஸ் வேல்யூக்கு மட்டும்தான் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 10 lakh பிளேஸ்க்கு, இன்னொன்று வந்து 1000 பிளேஸ்க்கு. அவங்க கொடுத்த கண்டிஷன் படி 10 lakhல 6 வரணும், 1000 பிளேஸில் 9 வரணும். அதை நம்ம இங்கே ஃபில் பண்ணிக்கலாம். 10 lakhன்ற பிளேஸில் 6 வரணும், 1000ன்ற பிளேஸில் 9 வரணும். இதை தவிர்த்து நம்ம வேறு எங்கே வேணாலும் என்ன நம்பர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான், நம்ம என்ன நம்பர் வேணாலும் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நான் இப்படி ஃபில் பண்ணியிருக்கேன். உங்கள் இஷ்டம். இந்த 2 பிளேஸை மட்டும் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ரெண்டுத்துக்கும் அவங்க கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 10 lakhம் இந்த 1000 பிளேஸும் விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பிளேஸ் வேல்யூஸில் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன கொஷின் கேட்குறேன்னா, என்ன நம்பர் வேணாலும் போடலாம், இந்த க்ரோர் பிளேஸில் 0 போடலாமா போடக்கூடாதா அப்படிங்கிறது தான் நான் இங்கே கொஷினாக விட போகிறேன். இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த க்ரோர் பிளேஸில் 0 போடலாமா போடக்கூடாதான்னு. நான் ஒரே க்ளூ மட்டும் கொடுத்துட்றேன். இவங்க வந்து 8-digit நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை மைண்டில் வச்சுட்டு இங்கே 8 போடலாமா போடக்கூடாதான்னு டிசைட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்றைக்கி 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நாளைக்கு இன்னொரு 5 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் இதே எக்ஸசைஸில். தேங்க்யூ ஸோ மச்.